ஈசாய நமக. ஓம் அருணகிரிநாதாய 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 நமக. ஓம் குமரகுருதாசாய நமக. ஓம் குமரகுருதாசாய நமக. ஓம் குமரகுருதாசாய நமக. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பாள் சமேத அகண்டஞான அருமுகப்பரமனுடைய திரு அருளினாலும் அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாமன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய குரு அருளினாலும் கடந்த மாதத்திலிருந்து பெரிய புராணம் என்கின்ற பெருமைமிக்க புராணத்தை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் வாய்த்தமையால் நேற்றைய தினம் திருநாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தை தொடங்கி புறச்சமய இருளிலிருந்து அப்பெருமானாரை தடுத்தாலும் நிகழ்வு வரையிலும் குருவருளால் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள புராண நிகழ்வுகளை இன்று குருவருளால் தொடங்குகின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம். புறச்சமய இருளிலிருந்து சூளை கொடுத்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட நாவுக்கரசு பெருமானார் தம்மை நோக்கி இது நமக்கு நேர்ந்த நிகழ்வு சரியான நிகழ்வா, தான் இடர்பட்ட காலத்தில் பெருமானார் தன்னை அப்பெரும் பிணியிலிருந்து அகற்ற முயற்சி செய்தது தனக்கு தகுமோ? தனக்கு அது உற்றதுதானா? தான் அவ்வளவு பெரிய தவயோகியா என்றெல்லாம் ஆத்ம விசாரணம் செய்து கொள்ளக்கூடிய பாங்கினை மேலும் சில பாடல்களில் சேக்கிழார் பெருமான் விளக்கிச் செல்கின்றார். அங்கங்கள் அடங்க ரோமமெலாம் அடைய உலகங்கள் முகிழ்த்து அலற பொங்கும் புனல் கண்கள் பொழிந்து இழிய புவி மீது வீழ்ந்து புரண்டு அயர்வார் இங்கு என் செயல் உற்ற பிழைப்பு அதனால் ஏறாத பெரும் இடர் ஏறிட நின் தங்கும் கருணை பெருவெள்ளம் இடத்தகுமோ என இன்னதாம் மொழிவார். பொய் வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் சமன்னி சற்புறத் தூரையாம் அவ்வாழ்குழியின் கண் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி அவம் புரிவே. மை வாசனரும் குழல் மாமலையால் மணவாளன் மலர்கடல் வந்து அடையும் இவ்வாழ்வு பெற தரு சூளையனுக்கு எதிர்சை குறையன்கொள்
என தொழுதார் தொழுதார் சூளையை தொழுதார். பெருமானே, பொய்வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் நான் மதிமயங்கி இருக்கும் காலத்திலே என்னுடைய மயக்கத்தை நீக்கியது சூளை நோய் அல்லவா? அதை நான் குறை என்று எப்படி சொல்ல முடியும் சுவாமி? அது பெருவாழ்வு தந்ததல்லவா? அதனை நான் துன்பம் என்று சொல்ல முடியுமா என அச்சூளை நோயினை தொழுது வணங்கினாராம் சுவாமி. அவருக்கு உற்ற நோயை வணங்கினாராம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நோய் தான் தன்னை பிறவி துன்பத்தில் இன்றும் போக்கக்கூடியது என்பதை பின்பாக நினைக்கிறார். நினைந்து அந்நோயினை வணங்குகிறாராம் சுவாமி. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஒப்பீடு பண்ணி பார்க்கணும். நமக்கு வரக்கூடிய சிற்சில துன்பங்கள், அதனை கூட நம்ம என்ன சொல்லுவோம்? நாம சாமிக்கு எவ்வளோ பண்ணிட்டோம், ஆனா சாமி நமக்கு பதிலுக்கு இந்த துன்பத்தை தான் கொடுக்குறாரு. சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கும் துன்பம் வருதே அப்படின்ற மாதிரி நம்ம சலித்துக் கொள்கின்றோம். நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தை கேட்கும் மாத்திரத்திலே நம்மளுடைய மதிநுட்பமும் மயக்கத்திலிருந்து விடுவிக்க அந்த குமார பரமேஸ்வர பெருமானை மீளவும் நினைவோமாக. அடுத்த செய்யுள்ள மேவுற்றையும் வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வல பதிக தொடைபாடி பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகு ஏழினும் நின்னல் நாமும் நயப்புற மண்ணுக என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சு உறைவான் இடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. பெருமானுடைய பெரும் புகழை நாவுக்கரசு பெருமானார் பதிக வழியாக நிறுவனம் செய்கின்ற அந்த நிகழ்வினை மெச்சி அதிகவீரட்டான பெருமான் அசரீரி ரூபத்திலே இனி உனக்கு தீட்சாநாமம் நாவுக்கு அரசன் என்று உலகு ஏழினும் நின் நல்நாமம் நயப்புற மண்ணுக, 7 உலகத்துக்கும் கேட்கும்படியாக அறைகிறாராம் சுவாமி. நாவுக்கு அரசு மருள் நீக்கியார் என்ற திருநாமம் இப்பொழுது நாவுக்கரசு என்கின்ற திருநாமமாக மாறுகிறது. மருள் நீங்கியதும் இங்கே நாவுக்கு அரசு என்கின்ற நாமம் நவிலப்படுகிறது. அது எப்படிப்பட்ட நாமம்? நல் நாமம். சேக்கிழார் பெருமானுடைய சொல்லாட்சியை நம்ம பார்க்கணும். இந்த நாமம் நல் நாமம். அப்படி அசரீரியாக வானிடத்திலிருந்து ஒரு பேரொளி 7 உலகும் பரவும்படியாக ஒலித்தது. அன்று முதல் அவர் திருநாவுக்கரசு என்கின்ற திருநாமத்தை பெரும் பாக்கியவானாக திகழ்கிறார். அடுத்த செய்யுள்ள இத்தன்மை நிகழ்ந்தொழி நாவின் மொழிக்கு இரையாகிய அன்பரும் இந்நெடுநாள்
சித்தம் திகழ் தீவினையே அடையும் திருவோ இது என்று தெரிந்து அறியா தன்மையன் ஆய ராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன் மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல் கொண்டு வணங்கினார் மெய்யுறவே. ஒரு கண சாமி, எனக்கு இந்த நாமம் பொருந்துமா? நான் தீவினையே ஒரு தீவினையை அடையக்கூடிய திருவோ இது அப்படின்னு சுவாமி அடக்கமாக அவரை பெருமான் முன்பு நிலைநாட்டுகின்றார். சொல்லிட்டு ராவணனு கூட சுவாமி அருள் பண்ணீங்க. ராவணனுடைய செயல் கைலாய மலையையே பார்த்தீங்கன்னா கையினால தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுகின்றான். அறியாம செஞ்ச செயல்தான். ஆனா அதனையும் மன்னித்து அவனுக்கு அருள் செய்தீங்க இல்லையா சாமி, அது போலதானா இதுவும் அப்படின்னு நினைச்சு தனக்குத்தானே தேற்றிக்கொண்டு அவர் நிலமுற வணங்கினார். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார் சுவாமி திருநாவுக்கரசு பெருமானார். இதுக்கு தனக்கு தீட்சாநாமம் செய்து வைத்தமைக்காக அவரு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குகின்றார் சுவாமி. பரசும் கருணை பெரியோன் அருள பரிபுன் தலையோ நெறி பாழ் பட வந்து அரசு இங்கு அருள் பெற்று உலகு உய்ந்தது என அடியார் புடைசூழ் அதிகை பரிதான் முரசம் படகும் துடிதன் உமையாள் முழவும் கிளை குந்துவி கண்டையுடன் நிறை சங்கு ஒளியெங்கும் முழங்குதலால் நெடுமா கடல் என்ன நிறைந்துள்ளதே. இந்த செய்திய கேட்ட மாத்திரத்துல திரு அரிய வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாவரும் துதிக்கும் கருணுடைய சிவபெருமானுடைய பெருங்கருணையை நினைந்து புன்தலை உடைய அமணர்களுடைய நெறி பாழ்பட வந்தவர் தான் திருநாவுக்கரசு நாயனார் அப்படின்னு தெரிஞ்சு எல்லோரும் அதிக பெருமானுடைய பதியின்கண் தோன்றி முரசறைபவர்கள் முரசறைகிறார்கள், துடி கொட்டுபவர்கள் துடி கொட்டுகிறார்கள், யாழ் மீட்டுகிறார்கள், முழவும் ஒலிக்கிறது, துந்துபி என்கின்ற ஒரு வகையான நரம்பிசை கருவி இசைக்கப்படுகிறது, சங்கு ஒலிக்கிறது. எவ்வளவு பெருநிகழ்வும் ஒரு சேர நடந்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிறை அவையாக அப்பதியானது ஜொலிக்கிறதாம். மையல் துறை ஏறி மகிழ்ந்து அலர்சி வாக்கீச மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவசின்னம் விளங்கிடவே எய்துற்ற தியானம் அரா உணர்வும் ஈரின்றி எழும் திருவாசகமும் கையில் திகழும் உழவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே. சுவாமி பெருநிகழ்விற்கு பிறகு மயக்கம் தரக்கூடிய சமணம் என்னும் படுகொழியில் இருந்து கரையேறி மன
மனம் இப்ப எப்படி இருக்குதுன்னா, வாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியோடு ஒன்றி மெய்மையான திருத்தொண்டு செய்யும் கருத்துடையவராய் சிந்தை முழுதும் சிவசிந்தையை தவிர வேற எதுவும் இல்லை என்கின்ற அளவில் அவர் தியானித்து அதனோடு திருப்பதிகங்கள் பாடக்கூடிய அந்த நெறியோடும் ஆலயங்கள் தோறும் திருப்பணி செய்வதற்கான உழவாரப்படை தாங்கி அவர் கசிந்து உரு சிந்தையினராய் திகழ்கின்றார். சுவாமி ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நாள்தோறும் திருப்பணி செய்யறது, உழவாரப்பணி செய்வதும் அந்த தலத்திலே பதிகங்கள் பாடுவதும் தம்முடைய தலையாய பணி என பணிந்து அந்த பணியை ஏற்றுக்கொண்டார். அது என்ன பணி? மெய்மை பணி. அந்த பணிக்கு பெயர் என்னது? மெய்மை பணி. அடுத்த செய்யுள்ல சொல்றாங்க, மெய்மை பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனிநாயகனார் கடலே தம் இச்சை நிரம்ப வரம் பெருமத்தன்மை பதிமேவியதா பதியார் பொய்மை சமய பிணி விட்டவர் முன் போதும் பிணி விட்டருளே பொருளா எம்மை பணிகொள் கருணை திறம் இங்கு யார் பெற்றனர் என இறஞ்சினரே. இந்த செய்யுள் திலகவதி அம்மையாருக்காக செக்கிழார் பெருமான் தேர்ந்தெடுத்தது. அம்மா தான் என்ன பண்றாங்க, மெய்மை பணி செய்வதற்கு அவதாரம் செய்த தம் பெண் பிறந்தோனாகிய இப்ப தீட்சா நாமத்தில் இருக்கக்கூடிய நாவுக்கரசனார். ஆனா எங்க இருந்தார் அவரு? வேறொரு பொய்ச்சமயம், பொய்மை நெறி புகழக்கூடிய ஒரு சமயத்தின் கண்ணே இருந்தார் சாமி. அதை அடியேன் விண்ணப்பம் செய்த, எனக்கு ஒரு இச்சை இருந்தது, அவன் மெய்மை பண்ணிதான் செய்யணும்ட்டு. அந்த இச்சையை நீங்க சரி பண்ணிட்டீங்க சாமி. இதை இப்பேற்பட்ட பேரினை யார் பெறுவாங்க சாமி? யார் பெற்றனர்? இத்தகைய கருணை திறத்தினை இங்கு யார் பெற்றனர் என இறஞ்சு நிற்கிறாங்களாம் அந்த அம்மா. மெய்மை பணி இன்ன தன்மையில் இவர் சிவநெறியினை எய்து மன்னுபேர் அருள் பெற்று இடர் நீங்கிய வண்ணம் பண்ணு தொன்மையின் பாடலி புத்திரம் நகரில் உண்மையே புரி அமனர்தாம் கேட்டு அது பொறாராய். இதற்கு முன்பாக அவர் சென்ற இடம் எங்க? பாடலிபுத்திரம் என்கின்ற நகரத்துல சமண சமயத்துல கோலோச்சி இருந்த காலம்தான் அவரை தடுத்தாட்கொள்ளும் பொருட்டு சூளை நோய் கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து அவரு மீண்டும் தமக்கையாரிடமாகிய, தமக்கையார் திலகவதியாரு அவரேதான் குருவுமாக இருக்கிறாங்க. அப்போ இரண்டுமாக காணக்கூடிய பெருவல்லமை பெற்றவராக நம்மளுடைய நாவுக்கரசு சுவாமிகள் இங்கே காட்டப்படுகிறார். அந்த செய்தி மீண்டும் சமணர்களுக்கு போய் சேருது. இப்ப அவரு அந்த நோயெல்லாம் நீங்கி சைவ சமயத்துல மேலோங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி அங்கே இருக்கக்கூடிய பாடலிபுத்திரத்தில் இருக்கக்கூடிய அமணர்களுக்கு கேட்டு கேள்வியுற்று அதை பொறாதவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை சற்றும் இல்லாதவர்களாக
அதனாலதான் அது புன் சமயம்னு சேக்கிழார் பெருமான் அப்பப்பொழுது போடுறாங்க. தருமசேனருக்கு வந்த அத்தடுப்பு அரும் சூளை ஒருவராலும் இங்கு ஒழிந்திடாமையின் அவர் உயப்போய் பெருகு சைவராய் பெயர்ந்துதம் பிணி ஒழிந்து உய்ந்தார் மறுவும் நம் பெரும் சமயம் வீழ்ந்ததென மருள்வார். அவர் தர்மசேனராக இருந்த பொழுது அவருக்கு உற்ற நோயானது தம்முடைய சமயங்களால தீர்க்க முடியல. அதனால அவரு அந்த இடத்தை ஒழிந்து தீர்க்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்தார். எங்கே விதை இருந்ததோ அந்த இடத்துல வந்தாதானே அது வந்ததனுடைய நோக்கம் அறிய முடியும். அப்படி அவர் வந்து அந்த பிணியும் தீர்ந்தது. பிணி தீர்ந்தது உடனே பாத்தீங்கன்னா இந்த சமயத்தினால இது தீர்க்க முடியல அப்படின்ற செய்தி பரவிய உடனே தம்முடைய சமயம் வீழ்ந்தது. சமண சமயம் வீழ்ந்ததாக மயக்கமுற்று இருக்கிறார்கள். யாரு? சமணர்கள் யாவரும். மலையும் பல் சமயங்களும் வென்று மற்ற அவரால் நிலையும் பெற்ற இந்நெறி இனி அழிந்தது. மாறுபட்ட பல சமயங்கள், ஒன்றோடொன்று மாறுபட்ட பல சமயங்களையும் வாதித்து வென்று அவர் சமணத்தில் இருக்கும் பொழுது பௌத்தர்களோடும் பிற சமயங்களோடும் வாதம் செய்து எண்ணற்ற வித்தைகள் யாவும் கற்று தேர்ந்தமையினால் தான் அவருக்கு தர்மசேனர்னு மிகப்பெரிய பட்டம் கொடுத்தாங்க. அத்தகையவர் இப்போ அவரு அந்த உற்ற நோய் நீங்க முடியாமையினால அவர் சென்றதனால பல் சமயங்களும் வென்று மற்ற அவரால் நிலையும் பெற்ற இந்நெறி. யாருனால நிலை பெற்றதா? அமன நெறி நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானால் நிலை பெற்றது. அவரால் நிலையும் பெற்ற இந்நெறி இனி அழிந்தது என்று அழுங்கி கொலையும் பொய்மையும் இல என்று கொடுமையே புரிவோர் தலையும் பீலியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார். ஒரு பக்கமா வந்து அவர்கள் எல்லோரும் இப்ப நிக்கிறாங்க. இனி நாம என்ன செய்வது? நாம பெரியவராக நினைந்தோம், அவர் தான் நெறிப்படுத்த போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோமே. அவர் நம்ம விட்டு போயிட்டாரு. போனதுல இருந்து பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே வீழ்ச்சியாகவே காணப்படுகிறது. இனி நாம் என்ன செய்வோம் என்று ஒரு அணியாக திரண்டு நிற்கிறாங்க. இவ்வகை பல அமணர்கள் துயருடன் ஈண்டி, அமணர்கள் எல்லாம் துயரம் வந்துச்சு. மெய் வகை திறம் அறிந்திடில் வேந்தனும் வெகுண்டு சைவனாகினம் விருத்தியும் தவிர்க்குமற்று இனி நாம் செய்வது என வஞ்சனை தெரிந்து சித்தரிப்பார். ஒருவேளை இது நம்மளுடைய மன்னனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, இந்த நிகழ்ச்சி மன்னனும் சைவத்துக்கு மாறி எல்லாமே சைவ உலகமா போயிடுச்சுன்னா நம்மளுடைய கதி என்ன? நாம எந்த பொருளையும் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? பொருளை சொல்றதானே நம்மளுடைய வேலையா வச்சிருக்கிறோம். நமக்கு வேற எதுவுமே தொழில் தெரியாது. எப்படி நம்மளுடைய பிழப்பு ஓட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுதான் அமனத்தில் அன்றிருந்த பெரியோர்களுடைய நிலைப்பாடாக சேக்கிழார் பெருமான் சொல்றார். அடியேன் சொல்லலைங்க சார். தவ்வை சைவத்து நிற்றலின் தர்மசேனரும் தாம் பொய் வகுத்ததோர் சூளை தீர்ந்திலது என போய் இங்கு எவ்வமாக அங்கு எய்தினும் சமயலங்கனமும் தெய்வ நிந்தையும் செய்தனர் என சொல்ல தெளிந்தார். திரித்து பேசக்கூடியதில் வல்லமை பெற்றவர்கள் அமரர்.
நடந்தது ஒண்ணு, ஆனா இவங்க போய் மன்னர்கிட்ட சொல்ல போற விஷயம் ஒண்ணு. அதனாலதான் இங்க போட்டாரு, வஞ்சனை தெரிந்து சிந்திப்பார். நாம இப்ப வஞ்சனையாக சில விஷயங்களை சொல்லல அப்படின்னு சொன்னீங்கன்னா, மன்னரை சைவத்துக்கு போக விடாம தடுப்பதற்கு வேற வழி இல்லை. எனவே நாம் நடந்த விஷயத்தை மாத்தி தான் நம்ம சொல்லணும். அப்படின்னு சிந்தை ஒருமித்தவர்களாக எல்லோரும் ஒன்று கூடி அவர் என்ன பண்ணிட்டாரு, பொய் வகுத்ததோர் சூளை தீர்ந்திலது. தனக்கு வந்துட்டு சூளைன்னு ஒரு நோய் இல்லவே இல்லை, பொய்யா ஒரு சூளை நோய் வந்த மாதிரி நடிச்சாரு. ஆனா அந்த நோய் இங்க நீங்களன்னு தெரிஞ்சுக்கினாரு. அங்க போய் தான் அது நீங்கியதாக அவரே ஒரு பொய் வேஷம் போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிட்டாருங்க அப்படின்னு போயிட்டு மன்னர்கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. இந்த இடத்துல தெளிந்தார் என சொல்ல தெளிந்தார். சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துன்மதியோர். துன்மதியோர் அவன். துன்மதியோர்னா என்னது? நல்ல மதி இல்லாத சமணர்கள். சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துன்மதியோர் முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம் என முயன்றே. மன்னர் நம்ம கூப்பிடுறதுக்கு முன்பாக நாமே போயிட்டு சொல்லிடுவோம் அத சீக்கிரமா. வேற யாரு செவி வாயிலாக வேற யாராவது சொல்லி அதுக்கப்புறமா நம்ம போய் சொன்னோம்னா உண்மையை மாத்தி பேசுறன்ற மாதிரி வந்துடும் கருத்து. அதனால முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம் என முயன்றே இன்ன தன்மையில் இருள் குழாம் செல்வது போல். இன்ன தன்மையில் இருள் குழாம், ஒரு பேர் இருட்டு செல்வது போல மன்னனாகிய பல்லவன் நகரில் வந்து அணைந்தார். ஒரு பேர் இருள் இப்போ வந்து பல்லவ மன்னனை சூழ்ந்திருக்கிறது. இப்போ உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்போர் கடை அணைந்து அவன் வாயில் காவலருக்கு நாங்கள் அடைய வந்தமை அரசனுக்கு அறிவியும் என்ன. இடையறிந்து புக்கு அவரும் தம் இறைவனுக்கு இசைப்பார். உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்போர். நாங்க ஒரு ஒழுக்கம் வச்சிருக்கிறோம் சாமி, சமணர்களாகிய நாங்க உடை அணியறது இல்ல. சாப்பிடும் போது நாங்க பேச மாட்டோம். அப்ப தண்ணி குடிக்கும் பொழுது மற்ற சமயத்துல மற்ற சமயங்கள்ல பேசுவோமா? அதனால அவங்க பழுதாயிட்டாங்க. உண்ணும் போது உரையாடாமை பழுதாயினவாரின் நீர்வேட்டம் முதலிய இன்றியமையாதவற்றிற்கு உரையாடாது மனக்குறையோ உண்டலில் பழுதாயிற்றுங்க. அதனால அது குற்றமாயிடுச்சு. உங்களுடைய நெறி நீண்ட நாளுக்கு செல்ல முடியாமல் போனதற்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒழுக்கம்ன்றது எல்லா இடத்துலயும் ஒன்றாக தானே இருக்கணும். ஒரு இடத்துல ஒண்ணு இன்னொரு இடத்துல ஒண்ணா எப்படி மாறி இருக்கும்? அப்படி மாற்றம் நிறைந்ததாக மாறி இருக்கக்கூடியதாக மாறுகொள்ளக்கூடியதாக அந்த சமயம் ஒழிந்தது அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கின்ற அவர்கள் வாயில் காவலர் இடத்துல போயிட்டு சொல்றாங்க, நாங்க வந்திருக்கிறோன்ற செய்தியை மன்னருக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவனை என்ன பண்றான், சமயம் பார்த்து நான் போயிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த வாயில் காப்பவன் சொல்கின்றான். இப்ப வாயில் காப்பவன் உள்ள போறான். போயிட்டு அடிகன்மார் எல்லாரும், இவங்களுக்கு பேரு அடிகளாம், அடிகன்மார் எல்லாரும் ஆகுலமாய் மிக அழிந்து கொடி நுடங்கு திருவாயில் புறத்து அணைந்தார்.
மனம் வருந்தி வந்திருக்கிறாங்க சுவாமி. ஆகுலம்னா மனம், மனம் ரொம்ப வருத்தத்தோட ஒரு குழுவாக வந்து நம்மளுடைய வாயில் முன் நிற்கிறாங்க. என கூற படிநெடுவேல் மன்னவனும் மற்றவர் சார்பு ஆதலினால் கடிது அணைவான் அவர்க்கு உற்றது என்கொள் என கனன்று உரைத்தான். என்ன சொல்ற? எதனால அவங்க வருத்தமுற்றிருக்கிறாங்க அப்படின்னு வாயில் காவல் இடத்துல கேட்கிறான். கடைக்காவல் உடையார்கள் புகுத விட காவலன்பால் நடையாடும் தொழிலுடையார் நன்னித்தாம் எண்ணியவாறு உடையார் ஆகிய தருமசேனர் பிணி உற்றராய் சடையானுக்கு ஆளாய் நின் சமயம் ஒழித்தார் என்றார். ஒரு அடிகள் அல்லது அமைச்சர்கள் போன்று ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? நடையாடும் தொழில் உடையார் அப்படின்ற அந்த சொல்லாட்சி ஏன் சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல போடுறாருன்னா, உறுதி பயக்கக்கூடிய அறச்சிந்தனை போடக்கூடிய நிகழ்வு ஒரு சிலவும் இல்லாத நபர்கள். ஆனா அவங்க அறம் தம்மிடத்தில் இருப்பது போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனாலதான் அவங்களுக்கு பேர் என்ன போடுறது இந்த இடத்துல, நடையாடும் தொழில் உடையார். அது ஒரு தொழில் போல கருதுறாங்களாம் பாவனையில. அப்ப உணர்வுல கிடையாது, செயல்பாடுகள்ல கிடையாது. ஆனா அவங்க அது ஒரு தொழிலாக பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால, அப்ப மக்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் அப்படின்றதுனாலதான் அவர் அங்க நன்னி தாம் எண்ணியவாறு உடையாராகிய தருமசேனர் பிணி உற்றராய் சடையானு காலானா. சடையான்றவர் யாருங்க? சிவபெருமான். ஜடாமுடியுடைய சிவபெருமானுக்கு ஆளாக உன்னுடைய சமயத்துல இருந்து அவன் விலகிட்டான்பா அப்படின்னு கட்ட போட்டாங்க மன்னவர்கிட்ட. மன்னர் என்ன பண்றாரு? விரை அலங்கள் பல்லவன் அது கேட்டு வாசனை நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்தி மாலையை அணிந்திருக்கக்கூடிய பல்லவ மன்னன் என்ன பண்றாங்க? வெகுண்டு எழுந்து மிக கோபமுற்று குறைவுடைய மனத்தினராய் குற்றம் தங்கிய மனத்தை உடையவனாக போவதற்கு பொய்ப்பிணி கொண்டு உரை சிறந்த சமயத்தை அழித்து ஒழியப்படுவதே கரையில் தவத்தே இதனுக்கு என் செய்வது என கனன்றான். புகழால் சிறந்த நம்முடைய சமயத்தை அழிக்கணும்னு அவர் நினைச்சு வந்தார் சுவாமி. கத்துக்கிறவர் போல கத்துக்கினாரு, அவரு அழிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப கோபக்கணல் கொண்டு செய்வதறியாது மன்னவன் கேள்வி கேட்கிறான். தலை நெறியாகிய சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறியழித்த பொறியிலியை அலைபுரிவாய் எனப் பரவி வாயால் அஞ்சாது உரைத்தார் கொலை புரியார் நிலை கொண்டு பொய்யொழுகும் அமன் குண்டர். பெரிய புராணத்தை நாம வாசிக்கின்ற பொழுது சமய காழ்ப்புணர்வு சேக்கிழார் பெருமான் இடத்துல அதிகமாக இருக்குதோ அப்படின்னு வெளியே பேசக்கூடியவர்கள் தோற்றக்கூடிய நிகழ்வாக நம்ம கேள்வி வர முடியும். ஆனா எதனால அவர் அத்தகைய சொல்லாட்சிகள் அந்த இடத்துல பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர்களுடைய செயல்பாட்டை ஒட்டிய அத்தகைய சொல்லாட்சி அவர்களுக்கு அடைமொழியாக சொல்லப்படுகிறது. இதுதான் நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல.
தலை நெறியாகிய சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறி அழித்த பொறியிலியை. சமண சமயத்தை அழிக்கிறதுக்காக நம்ம மருள் நீக்கியார் அங்க போனாரு, கத்துக்கினாரு. அவராலவா அந்த சமயம் அழிந்தது? ஒரு அரசன் என்பவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? எல்லாற்றையும் உத்து உணர்ந்து அறியக்கூடிய அறிவு நிரம்பியவனாக இருக்கணும் அல்லவா? அரசனுக்கு மயக்கம் வரலாமா? மயங்கும் நிலை இருக்கலாமா? அப்ப மயக்கம் தரக்கூடிய நிகழ்வு மன்னவனுக்கு இருக்குதுன்னு சொன்னா மக்களுக்கு எத்தன்மையாக இருக்கும். அஞ்சாது, வாயால் அஞ்சாது கொலை புரியா நிலை கொண்டு பொய் ஒழுகும் அமன் குண்டர். பொய்யே வடிவமாக கொண்டு ஒழுகக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு வேற என்னன்னு சொல்ல முடியும்? அமன் குண்டர்னு சொல்றாரு சுவாமி. அவன் வேற எதுவும் தெரியாது. பல்லவ மன்னனுக்கு வெகுளி மூட்டும் கருத்தினை உடையவனாக மட்டுமே திகழ்கிறான். நெறி அழிந்த பொறியிலி போன்ற வரம்பின்றிய வார்த்தைகளை அவன் வீசுகின்றபடியினால அவனுக்கு பொய் ஒழுங்கும் பாவியாகிய அமன் குண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாட்சிகள் இந்த இடத்துல கடுமையாகவே பதிவிடப்படுகிறது. பல்லவ மன்னனுக்கு மிகவும் கோபம் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் சற்றும் விலகாதவர்களாக அமன் சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒழுகிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த செய்யுள்ள அருள் கொண்ட உணர்வின்றி நெறி கோடி அறிவு என்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செறுவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் வாரும் கொடுவாரும் என புகன்றான். அரசன்னு சொன்னா அவனுக்கு அருள் தன்மை நிறைந்தவன் அப்படின்னு பொருள். அருள் இருக்கணும் அரசன்னா. ஆனா அவன்கிட்ட அருள் இல்லை. அதனாலதான் அருள் கொண்ட உணர்வு இன்றி மருள் கொண்ட மன்னவன் அப்படின்னு போடுறாரு நம்ம சேக்கிழார் சுவாமி. அவன் மந்திரிகளை நோக்கி விரைவாக சென்று தீய செயல் புரிந்து இருக்கக்கூடிய வாகீசரை, தர்மசேனரை அழைச்சு வாங்க. போன உடனே ஏதாவது பொருள் வாங்கிட்டு அவரை விட்டுட்டு வந்துடாதீங்கப்பா. அதான் பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் கொண்டு வாரும் இடைக்குறையங்க என போகிறார்கள். அரசனது பணிதலை நின்று அமைச்சர்களும் அந்நிலையே முரசதிரும் தானையொடு முன் சென்று முகில் சூழ்ந்து விரை தெரியும் சோலை சூழ் திரு அதிகை தனை மேவி பரசமய பற்றறுத்த பான்மையினார் பால் சென்றான். பரசமய பற்று அறுத்த பான்மையினார் நாவுக்கரசு பெருமானுடைய இவர்கள் அடைந்தார்கள். இந்த அமைச்சர்கள் எல்லாம் சோலைகளும் வாவிகளும் நிறைந்திருக்கக்கூடிய கெடில நதி பாய்ந்து வலம் செறிந்திருக்கக்கூடிய திருவதிகை பதியின் கண் சென்றார்கள். யாரு? அமணர்கள். சென்றணைந்த அமைச்சருடன் சேனை வீரரும் சூழ்ந்து, அமைச்சர் இருக்கிறாங்க,
படை வீரர்கள் இருக்காங்க. மின்தயங்கு புரி வேணி வேதியனார் அடியவரை. அவர் யாருக்கு அடியவர? மின் தயங்கு புரி வேணி வேதியனார். மின் போன்றும் தகதக என்று ஜொலிக்கக்கூடிய, பின்னலிட்டிருக்கக்கூடிய சடாமுடியினுடைய வேதியனாராகிய சிவபெருமானுடைய அடியவரை என்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான். உங்களை அழைச்சின்னு வர சொல்லி அரசன் அனுப்பியிருக்கிறாங்க. போதும் என நின்றவரை நேர் நோக்கி நிறை தவத்தோர் உரை செய்வார். அவன் சொன்னது அரசன் அழைத்து உங்களை அழைச்சின்னு வர சொன்னாங்க. போதும் போதும் நிப்பாட்டு என நின்றவரை நேர் நோக்கி நிறை தவத்தோர். நிரம்பிய தவத்தைய ஆண்ட அரசு மந்திரி முதலியானரை நோக்கி உரை செய்கின்றார். நாமார்க்கும் குடியல்லோம் என்று எடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குளிர் மதிவாள் சடையானை தேமாலை செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவு இளம் என்று அருள் செய்தார். திருத்தாண்டகம் பாடுற சுவாமி. நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல் தன்மையான சங்கரன சங்கவின் குழை ஓதற் போர்க்காரில் போமார்க்கே நாம் என்றும் நீலா ஆளாய் பொய்மலச்சவடி இணையே குறுகினோமே. யாருப்பா அமைச்சரா நீங்க? நான் யாருனுடைய குடியின் கீழ் இல்லையே. நான் யார் குடியின் கீழ் இருக்கிறேன் தெரியுமா? கங்கை நீருடன் தண்ணிய இளம்பிறை வாழும் சடாமுடியினுடைய சிவபெருமானுடைய அடியவனாக இருக்கிறேன். ஒருவேளை என்ன கூப்பிடணும்னு நினைச்சா அவர் தானே வந்து கூப்பிடணும். நீ வந்து இருக்கிற காரணம் யார்? ஆமாறு நீர் அழைக்கும் அடைவு இளம். என்ன அழைச்சின்னு போறதுக்கு நீ வந்திருக்கிறிய, எதை வச்சு நீ வந்த என்ன கூட்டும் போறதுக்கு? உன்னுடைய அரசனுடைய கீழே நான் இல்லையே அப்படின்னு சொல்லி பதிகத்தின் வாயிலாக பதில் அறிவிக்கின்றார் நம்மளுடைய ஆண்ட அரசு நாவுக்கரசு பெருமானார். ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டவரும் அடிவணங்கி வேண்டி அவர் கொண்டு ஏக விடை உரைத்தார் திருத்தொண்டர் இன்று வரும் வினைகளுக்கு எம் பிரானுளன் என்று இசைந்து இருந்தார் மூண்ட தினப்பு போர் மன்னன் முன் அணைந்து அங்கு அறிவித்தார். வர முடியாதுன்னு போய் சொல்லு. மேலும் வரக்கூடிய வினைகள் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய பிரான் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றான். எனவே எனக்கு எந்த விதமான கவலைகளும் இல்லை, போய் நீ அறிவிக்கலாம்பா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிட்டார்.
பல்லவனும் அது கேட்டு பாங்கிருந்த பாய் உடுக்கை வல்ல மன்னர் தம்மை நோக்கி மற்ற அவனை செய்வது இனி சொல்லும் என அறம் துறந்து தமக்கு உறுதி அறியா புல்லறிவோர் அஞ்சாது நீர்த்தரையில் இடப் புகழ்ந்தார். போயிட்டு வந்த அந்த அமைச்சர்கள் சொன்ன செய்தியை கேட்ட வல்லமன்னர் தம்மை நோக்கி வேற என்ன நம்ம அவங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அறம் சற்றும் இல்லாத அந்த கயவர்களுடைய புல்லறி குற்றமுடைய அறிவினையுடைய அவர்கள் அஞ்சாது நீர்ச்சரை சுண்ணாம்பு கலவாயில் இடுவதற்கு முடிவு செய்கிறார்கள். அருகு அணைந்தார் தமை நோக்கி அவ்வண்ணம் செய்க என பெருகு சென கொடுங்கோலான் கொடுங்கோன்மை ஆட்சி புரியக்கூடிய மன்னவன் அவ்வண்ணமே நீங்க செய்யுங்க அப்படின்னு மொழிந்திடலும் பெருந்தகையை உருகு பெரும் தழல் வெம்மை நீற்று அறையின் உள்ளிருத்தி திருகு கருந்தால் கொழுவே சேமங்கள் செய்து அமைத்தார். ஒரு நீற்றறையின் உள் வைத்து திருகிய தாளினால் திறக்க முடியாதவாறு கால் இட்டு பூட்டினாங்க. பல அந்த அறையை பூட்டிட்டாங்க. உள்ள இருக்கிறது நாவுக்கரசு பெருமானார். எங்க இருக்காரு? சுண்ணாம்பு காலவாய். சுண்ணாம்பு போட்டு அது சுடக்கூடிய இடம். அடியில தீயினால நெருப்பு மூட்டுவாங்க. அதற்கு மேல சுண்ணாம்பு வேகம். அத்தன்மை உடைய அந்த களத்தினோட போட்டு சற்றும் காற்று புகாதவாறு ஒரு தாள் போட்டு, அது முறுக்கி இரும்பினால் கொண்ட தாளாம், அது அப்படி போட்டு பூட்டி வச்சுட்டாங்க சார். ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது அம்பலத்து தாண்டவமும் புரிந்தருளும் தாள் நிழலை தலை கொண்டே ஈண்டவரும் துயருளவோ ஈசனடியார்க்கு என்று மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுது இருந்தார். சேக்கிழார் பெருமான் இதன் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி இடையிடையே நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லி இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்மையும் நாம் நெருப்படுத்திக் கொள்வதற்காக என்பதாகத்தான் நாம் இதனை செவிகொள்ள வேண்டும். இந்த வகையில பேரிடர் தடுத்தாட்கொள்வதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது சோலை நோய். அது பொய்ன்னு நினைச்சு கூட இருந்த பல்வேறு விதமான சூழ்ச்சி வலைகளை செய்கிறார்கள். முதல் சூழ்ச்சி வேலையா இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சுண்ணாம்பு காலவாயில அவரை தூக்கி போட்டு இரும்பு கதவுங்கள் பொருத்தி அடைக்கிறாங்க. சாமி அதுக்குள்ள போகும் பொழுது என்ன நினைச்சுக்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தில்லையம்பதியிலே ஆனந்த தாண்டவம் புரியக்கூடிய அந்த நிகழ்வினை தலை கொண்டு அந்த நிகழ்வினையே நான் முதலாக கொண்டிருக்கிறேனே, ஈசன் அடியாருக்கு துயர் வருமா, துன்பம் வருமா அப்படின்ற அந்த
சிந்தை சற்றும் கலங்காதவராய் இருந்து வருகிறார் அப்பர் சுவாமி. அவருக்கு சூடு வருமா? சூட்டுக்கு சூடு வருமே ஒழிய அவருக்கு சூடு வராது. அது எப்படிப்பட்ட நீற்றதை சேக்கிழார் பெருமான் போடுறார் பாருங்க. வெய்ய நீற்று அறையதுதான் வீங்கு இளவேனில் பருவம் வருதன் தென்றல் அணை தன் கழுநீர் தடம் போன்று மொய்யொலி வெண்ணிலவு அலர்ந்த முரன்றையாழ் ஒளியினதாய் ஐய திருவடி நீழல் அருளாகி குளிர்ந்ததே குளிர்ந்ததே. அப்பர் சுவாமிக்கு அந்த நீற்றரை எப்படி இருக்கிறது ரொம்ப தத்ரூபமா சுவாமி சொல்றாங்க. வெய்ய நீற்று அறை அதுதான். ஆனா அந்த நீற்றறை என்னவோ ரொம்ப கடும் வெப்பம் நிறைந்ததாக கொடிய நீற்றறை தான் அது. மிக்க இளவேநீர் பருவம். அது என்ன மாதிரியான பருவம்? இளவேநீர் காலம். அந்த 6 பொழுது சொல்லுவாங்க. கார்காலம், கூதிர்காலம், முன்பணி காலம், பின்பணி காலம், இளவேநீர், முதுவேநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதிகளில் இளவேநீர் காலம் ஆனி ஆடி மாசம் அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? அந்த மாதத்துல வரக்கூடிய சித்திரையும் வைகாசி மாதமும் முதுவேநீர் காலம்னு சொல்லுவாங்க. ஆனி ஆடி மாதம் இளவேநீர் காலம். இந்த இளவேநீர் பொழுது கொஞ்சம் வெப்பமும் இருக்கும் தான். முழுவதும் வெப்பம் அகன்றது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வெப்பம் நிறைந்தது. ஆனா அந்த வெப்பம் நிறைந்த காலத்துல எதில் இருக்கிறாங்க? இன்னும் வெப்பம் மிகுதியினால் இருக்கக்கூடிய நீற்றறை அங்க இருக்கிறாரு. ஆனா அது இந்த பெருமானுடைய சிந்தை இடையறவுப்படாது யார நினைக்கிறாரு? கூத்த பெருமானை நினைச்சுக்கினே இருக்கிறதுனால அந்த இடச்சூழல் எல்லாம் தென்றல் தவழக்கூடிய ஒரு இடமாக மாறியதாம். குளிர்ந்த இடமா மாறி. இப்போ நம்ம சொல்வழக்குல சொல்லணும்னா ஏசி அறைக்குள்ள குழு குழு ஏசி அறைக்குள்ள பல ஏசிய பல டன் ஏசிய ஒரு அறைக்குள்ள பூத்தனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதாம் அந்த அறை. சாமியினுடைய பாதம் எப்படிப்பட்டது? அது குளிர்ந்த தன்மையுடைய பாதம் அல்லவா? அந்த பாதத்தை நினைச்சாக்கா நினைச்ச இடத்துல அது குளிர்விக்குமா இல்லையா? அதான் அந்த இடத்துல சுவாமி போடுறாங்க. அப்படி போட்டு மாசில் மதி நீடுபுல புனல் மண்ணி வளர் சென்னியானை பேச இனியானை உலகு ஆளுடைய பிஞ்சகனை ஈசனையம் பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆறாமுதை அடிவணங்கி இனிது இருந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் என தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தை பாடி குற்றமற்ற இளம்பிறை மிக்க கங்கை நிலைபெற்று வாழ்கின்ற சடைமுடியுடைய சிவபெருமான் அப்படி பொருள் விளக்கம் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய பேசுதற்கு இனிமையுடையவரை உலகாலுடைய பிஞ்சகனை எல்லா உலகங்களையும் காக்கின்ற முதல்வரை ஈசனை எம்பெருமானை எமது கடவுளை எல்லா உயிர்களையும் படைத்தவரை அடியாரது பெருவிருப்பில் தெவிட்டாது நிறைந்த அமுதம் போல்பவரை. இந்த அமுதம் 6 அமுது, இன்னொரு அமுது இருக்கிறது. விண்ணோர் அமுது, மண்ணோர் அமுது. இது 6 அமுது. விண்ணோர் அமுதம் ஒரு கால் திகட்டி போனாலும் இந்த 6 அமுதானது ஒரு காலம் திகட்டாதது. அது வளரக்கூடியது. நினைக்க நினைக்க அந்த அமுதமானது
வளர்ந்து 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 மேலோங்கக்கூடிய தன்மை உடையதனால அது ஆறா அமுது, நிறைவான வளர்ச்சியை உடைய அமுதம் அப்படின்ற மாதிரி அதுக்கு பொருள் சொல்லக்கூடிய பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அமுதமாக அந்த அமுதை அடிவணங்கி இனிது இருந்தார். யாரு? நம்முடைய அப்பர் சுவாமிகள். அப்ப பாடுறாரு சுவாமி, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் இளவேனிலும் மோசு வந்தரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இப்படி சுவாமி பெருமானுடைய திருப்பாத போதுகளை நினைந்திருக்கிறாரு. அங்கே காட்சிப்படுத்தப்படக்கூடியது எல்லாம் எப்படி இருக்கிறதுனா, தென்றல் வருடுகிறது, யாழ் இசை மீட்டப்படுகிறது, அங்கே இனிமையான கானம் இசைக்கப்படுகிறது. இளவேநீர் கால பொழுதானது இவ்வளவு ரம்மியமாக திகழ்கிறது என்பதாக அவர் பதிகத்தை வைத்து அவற்றை இசைக்கின்றார் நம்முடைய நாவுக்கரசு பெருமானார். எங்கிருந்து இசைக்கிறாரு? சுண்ணாம்பு காலவாயின் இடையிலிருந்து இசைக்கிறார். அடியில் நெருப்பை போட்டு எரிக்கிறாங்க, சுண்ணாம்பு கிடக்கு, அதுக்கு நடுவால சுவாமி இருக்காரு. எப்படி இருக்காரு? ஜுவாலை இல்லாம தென்றல் காற்று வருடுவது போன்ற ஒரு சூழலில் அவர் குளிர்ந்த நீழலாக அவற்றை பாவிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் உற்ற வள்ளலாக திகழ்கிறார் நம்முடைய ஆளுடைய அரசு. ஓர் 7 நாள் கழிந்ததன் பின் உணர்வில் அமணரை அழைத்து, உணர்வில்லாத அமணர்களை அழைத்து, பாரும் இனி நீத்தரையை என உரைத்தான் பல்லவனும் கார் இருண்ட குழாம்போலும் புது உடைய காரமன. 6 நாளுக்கு இருட்டுதான், அது இன்னும் இருண்ட குழாம்போலும். அப்ப நம்ம மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. நாம் உருவுடைய காரமனர், அவருடைய உருவம் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப கருப்பா இருக்குது. காரணம் என்னன்னா, அவனுடைய மனம் கருப்பு, எண்ணம் கருப்பு, செயல் கருப்பு, எல்லாமே கருப்பு. அதனால அவன் கருப்பு. வேறும் நிலை இல்லாதார் நீத்தரையை திறந்தார்கள். தெளிவில்லாதவன் நீற்று அறையை, அந்த சுண்ணாம்பு நீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அறையினை திறந்து பார்க்கிறான். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுண்டு மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவி எய்தே ஊனம்தான் இளராகி உவந்து இருந்தார் தமை கண்டே ஈனம் தாங்கிய இளதாம் என்ன அதிசயம் என்றார். அமணர்கள் வந்துட்டு சொல்றாங்க, என்ன அதிசயம், அந்த சுண்ணாம்பு காலவா எப்படிப்பட்டது, எவ்வளவு கொடுமையா இருக்கும், அது பார்த்தா மிக ஆனந்தமா இருக்கிறாரு, என்னதான் நடந்துட்டங்க அப்படின்னு அவன் அதிசயிக்கிறான். காரணம் என்னன்னா, அவனுக்கு நல்லது எப்படி இருக்குன்னு தெரியாது, அவன் நேரிய வழியும் கிடையாது, நேரிய நெறியும் கிடையாது, அற சிந்தனையும் இல்லை. அவனை சூழ்ந்து இருக்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா இருள் இருள் இருள். இருளிலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வெளிச்சத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி மிரட்சியாக தோன்றுமோ, பார்க்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு மிரட்சியாகவே தோன்றுகிறது. ஆனா நம்ம சாமி சொல்றாரு, அதிசயம் அன்று இது முன்னை அமன் சமய சாதகத்தால் இது செய்து வெற்றி இருந்தான்.
சொல்றா அமணர்கள், அதிசயம் இல்ல மன்னவா, நீ அதிசயப்படாத. முன்னாடி அவன் நம்மளுடைய சமயத்துல இருந்தா இல்லையா, அப்ப நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த வித்தையை கொண்டு இப்ப அவன் ஆனந்தமா இருக்கிறான் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது அதிசயிப்பதற்கு. என வேந்தற்கு உரை செய்து மதி செய்வது இனி கொடிய வல்விடம் ஊட்டுவது என்று முதிரவரும் பாதகத்தோர் முடைவாயால் மொழிந்தார்கள். நாற்றம் மிக்க துர்நாற்றம் மிக்க வாயினாலும் மொழிகிறார். அவனை சுண்ணாம்பு காலவாயில போட்டு பார்த்தாச்சு, அவன் ஒன்றும் பசியில. எனவே அவனுக்கு இப்போ விஷத்தை கலந்து உணவுல கொடுத்து பார்ப்போம், அவனுடைய கதி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆங்கு அது கேட்டலும் கொடிய அமன் சார்பால் கெடும் மன்னன். யாரால அந்த மன்னன் கெடுகிறான்? கொடிய அமன் சார்பால் கெடும் மன்னன் ஓங்கு பெருமையினால் நஞ்சூட்டும் என உரைப்ப இறங்காதார் திருநாவுக்கரசரை அத்தீய விடப்பாங்குடைய பாலடித்தில் அமுது செய்ய பண்ணினான். தீங்குடைய தீய விடப்பாங்குடைய பாலடித்து பண்றாங்க. யாரு? அமணர்கள் எல்லாம் சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்து நம்ம எதோ கொடுத்து பார்த்தோம், எதுலையுமே அவரு ஆகாம பிரகாசமா இருக்கிறாரு, எனவே விஷத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி விடம் கலந்து அமுது செய்யறாங்க. நீங்க பணியாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்லி மாவுல தோசை வார்த்திருப்பாங்க, இட்லி வார்த்திருப்பாங்க, ஊத்தாப்பும் செய்திருப்பாங்க. ஆனா இவன் செய்யறது என்னது அப்படின்னா பால் அடிசல்ல விஷம் கலந்து அமுது. இப்படி அவனுக்கு ஒரு வகையான அமுதினை அமணர்கள் தயார் செய்து கொடுக்கிறார்கள். நஞ்சமுதாம் எங்கள் நாதனடியார்க்கு என்று வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சனையாம்படி அறிந்தே செஞ்சடையார் சீர்விளங்கும் திரள் உடையார் தீவிடத்தால் வெஞ்சமணர் இடுவித்த பாலெடுத்தில் நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன். நஞ்ச அமுதாக்க தெரியாதா எங்களுக்கு? நாதன் அடியாருக்கு என்று வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சனையாம் படி அறிந்தே செஞ்சடையார் சீர் விளங்கும் திரள் உடையார் தீவிடர் வெஞ்சமணர் இடுவித்த பாலிடத்தில் மிசைந்திருந்தார். சுவாமி அத ஆண்ட அரசு தீய விடத்தால் அமைத்து கொடுத்த பாலடிசின் பால் எண்ணத்தை திரு அமுது செய்தார்கள். இப்ப அது அமுதாக மாற்ற சுவாமி பதியத்தை பாடி செய்கிறார். நம்முடைய குருநாதர் அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் சுவாமிகளும் சொல்லுவாங்க, எந்த பொருளை நீங்க வீட்டிற்கு கொண்டு வந்தாலும் வீட்டு வாயிற்படிக்கு உள் தாண்டுவதற்கு முன்பாகவே அத்ராயப்பட்டு என்கின்ற நீர் தெளிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை உச்சரித்து நீரிடை தெளித்து அதுக்கப்புறமா அந்த பொருளை உபயோகத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல நீங்க ஒப்பீடு செய்து பார்க்கலாம். பொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுது அமுதானால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுதும் ஆவதுதான் அற்புதமோ
அற்புதமோ. ஏற்கனவே சுவாமி வந்துட்டு பல அற்புதங்கள் செய்திருக்காரு. திருமால் பிரம்மனாகிய தேவர்கள் முதலியோர் ஏற்கனவே பார்க்கடலை கடைகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த நஞ்சை சுவாமி இடத்துல கொடுக்க அவரு ஒரு உருண்டையாக பிடித்தார் அல்லவா, அதை பிடிச்சு விழுங்கினார் அல்லவா. அப்படிப்பட்டவருக்கு இந்த பாலடிசிலில் இருக்கும் நஞ்சினை பிரிப்பது பெரிய அதிசயமா, பெரிய வேலையாயுது, இது பெரிய அற்புதமாயுது அப்படின்னு அடியாருக்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ அப்படின்னு சுவாமி பதிவிடுறாங்க. அவ்விடத்தை ஆண்ட அரசு அமுது செய்து விஷத்த அமுதா ஆண்ட அரசானது முன் அமுது செய்து முன் இருப்ப அந்த விஷம் அமுதாக்கி முன்ன வச்சிருக்கிறாங்க. எவ்விடமும் அமுதாயிற்று என அமனர் வெறுக்கொண்டே இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எமக்கு எல்லாம் இறுதி என செவ்விடத்து செயல்புரியும் காவலருக்கு கட்டுவார். இதெல்லாம் இவன் குறைச்சிட்டா நமக்கு அவ்வளவுதான், நமக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காவலரிடத்திலே சொல்லலானார்கள் அந்த அறிவில் சமணர்கள். நன்கு கலந்து ஊட்டிடவும் நம் சமயத்தினில் விடம் தேர் தஞ்சமுடை மந்திரத்தார் ஆதியா வகை தடுத்தான் அவருக்கு இளதேல் எம்முயிரும் நின்முயிரும் துஞ்சுவது திடம் என்றார். தூழ்வினையில் குறை நின்றார் தூழ்வினையில் நஞ்சு கலந்து ஊட்டினாலும் மந்திரத்தினால பாத்தீங்கன்னா அந்த விஷத்தன்மையை நீக்கி ஒன்னும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்னா அந்த மந்திரத்தினால நம்மளை கூட கொன்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு அரசனிடத்துல ஒரு பெரிய பீடிகையை போடுறாங்க. அவனுக்கும் உம்முடைய உயிராகட்டும் எம்முடைய உயிராகட்டும் அழிவது நிச்சயம் என்று சொன்னார்கள். அழிஞ்சு போயிடும், காலி பண்ணிடுவாங்க. மற்றவர்தம் மொழி கேட்டு மடிகட்ட மன்னவனும் பெற்றவனை அடியும் திறம் எவ்வாறு என செப்ப உத்தவரும் மந்திர சாதகம் நாங்கள் ஒழிந்திடனில் ஒத்தவய கலிற்று எதிரே விடுவது என கூறினார். இந்த மந்திர சாதகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க செய்வதை ஒழிச்சிட்டோம். இப்ப நாங்க செய்யறது இல்லை எந்த விதமான சாதகங்களும். அதனால உங்களுடைய பட்டத்து யானை மதம் பிடித்து இருக்கக்கூடிய பட்டத்து யானையை விட்டா அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த பாதக அமணர்கள் சொல்லினை மடிகட்ட மன்னவனும் கேட்கின்றான். மாப்பாவி கடையமன வாகி திருவடியாம் காபாலி அடியவர்பால் கடற்களிற்றை விடுக என்ன பூபாலர் செயல் மேற்கொள் புலை பொழிலோன் அவர் தம்மேல்
கோபாதி சயம் ஆன கொலைகளிற்றை விடை சொன்னான். இந்த சிங்குல அற்புதமான விஷயத்தை சுவாமி சொல்றாங்க. செயல் எத்தன்மையது அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட முத்தாய்ப்பான சொற்கள் ஒரு காலம் இருக்காது. இந்த பூபாலர் செயல் மேற்கொள், பூபாலர் செயலை மேற்கொள்ளக்கூடியவனுக்கு பேர் தான் அரசன். ஆனா இப்ப அவன் என்ன தொழிலை செய்யறன்னா புலை தொழிலோன் அப்படின்னு சொல்றாரு. அரசர் தொழிலை மேற்கொண்ட அரசனுடைய தொழில் நாடு அறம் வழுவாமல் நிற்பது அரச தொழில். அவனுக்குதான் பூபாலர்னு பேரு. ஆனா இவனுக்கு என்ன பேரு இப்பன்னா புலை தொழில் செய்யக்கூடியவனாக இவன் மாறிட்டான். இழி தொழில் செய்வன். புலை தொழில் ஒன்னது இழிவான செயல் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவனாக கொலை களிற்றை விடை சொன்னான். அவன் தான் என்ன பண்ணுவான், கொலை களிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களிற்றினை சொல்றான். ஒருவனுக்கு கோபம் வரலாம், கோபம் பொருள் தரக்கூடிய கோபமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த மனிதநேயமற்ற கோபமாக அது ஒரு காலம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னு சொன்னா அவனுக்கு அரசன்னு பேரு கிடையாது, அவனுக்கு கொலை தொழில் ஒன்று பேருன்றத சேக்கிழார் பெருமான் இங்கே மிக தெளிவாக பதிவிடுகின்றார். மகாபாவி கடை அமணர், மகாபாவிகளாகிய கடை அமணர்கள், கடமை பற்றும் இல்லாத கடையவனாக இருக்கக்கூடிய அமண கூட்டங்கள், காபாலி அடியவர், கபாலத்தை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமானுடைய இது கடகளிரு, களிறு யானை, கடகளிரு மதக்களிறு, மதமிக்க யானை, மதம் பிடித்திருக்கக்கூடிய மிக்க கோபத்தை உடைய கொள்ளைகளிரு. அப்படிப்பட்ட அந்த யானைய திருநாவுக்கரசு பெருமான் மீது விடுக அப்படின்னு சொல்றாரு அரசர். அந்த யானையினுடைய வெறித்தன்மை எப்படி இருக்குதுன்றத சில பாடல்கள் வாயிலாக நம்ம சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறாரு. அது மிக்க கோபத்தை உடையது, குன்றங்களை தூக்கி எரிந்து வீசக்கூடியது, மாட மாளிகைகளை இடித்து நிறவக்கூடியது, பல மலைகளை பெயர்த்து தள்ளக்கூடியது, மரங்களை பிடுங்கி தள்ளக்கூடிய மிக சீற்றம் கொண்டதாக அது மிகவும் வெகுண்டெழக்கூடிய, மதம் சொரிந்திருக்கக்கூடிய, மத நீரானது ஒழுக ஒழுக அதனுடைய ஆர்ப்பரிப்பு சற்றும் குறையாததாய் வெகுண்டு ஓடுகிறதாம். எதிரே வரக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் இடறி தள்ளி பிடரியை பிடித்து இழுத்து தள்ளக்கூடிய வல்லமை பொருந்தியதாக அந்த யானையானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த யானையானது நம்மளுடைய அருந்தவ வேந்தராகிய திருநாவுக்கரசு பெருமானார் முன்பு அந்த யானை புள்ளி குதித்து ஓடி வருகிறது. அண்ணல் அருந்தவ வேந்தர் ஆனைதம் மேல் வர கண்டு, நம்முடைய மேல வருவதை கண்டு, விண்ணவர்தம் பெருமானை விடை உகந்து ஏறும் பிரானை துன்னவின் சந்தன சார்ந்து கொடுத்த திருப்பதிகத்தை
மண்ணுலகு உய்ய எடுத்து மகிழுடனே பாடுகின்றார். சொன்னவென் சந்தனச் சாந்தும் சுடர் திங்கள் சூலாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரண் ஏறும் அகலம் வலாயாரவும் தென்னன் கெழில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்ற அந்த காந்தார பண்ணில் அமைந்த அதிக வீரட்டான பெருமான் மீது சுவாமி ஒரு பதிகத்தை பாடுறாரு. பாடிய மாத்திரத்திலே அந்த வஞ்சகம் நிறைந்த அந்த கொலைக்களிரானது கடற்களிரானது மிக வேகமாக வந்தது. அந்த சொன்னவன் சந்தனச்சாந்தும் என்கின்ற திருப்பதிகத்தை கேட்ட மாத்திரத்திலே வஞ்சகர் விட்ட சினப்போர் மதவின் கலித்தினை நோக்கி செஞ்சடை நீள்முடி கூத்தர் தேவர்க்கு தேவர் பிரானார் வெண்சுடர் மூயிலை தூள வீரட்டர்தம் அடியோம் நாம் அஞ்சுவது இல்லை என்று என்று அருந்தமிழ் பாடி உரைந்தார். மதகளிற்ற இடத்துல திருநாவுக்கரசு பெருமானார் பேசல் விடுகிறார். எப்படி பேசுறாரு? செஞ்சடை நீள்முடி கூத்தர் தேவர்க்கு தேவர் பிரானார் வெஞ்சுடர் மூயிலை தூள வீரட்டர்தம் அடியோம் நாம். என்னுடைய அட்ரஸ ப்ரூவ் பண்ற அந்த இடத்துல நான் யாரு, நான் யாருக்கு அடியவனாக இருக்கிறேன், எனக்கு அச்சம் என்பது சிறிதும் வராது அப்படின்றத அந்த மதம் பிடித்த களிரிடத்திலே சொல்கின்றார். தன் தமிழ் மாலைகள் பாடி நம் பெருமான் சரணாக கொண்ட கருத்தில் இருந்து குழாவிய அன்புறு கொள்கை தொண்டரை முன்வளமாக சூழ்ந்து எதிர்த்தாழ்ந்து நிலத்தில் என் திசையோ அவர்களும் காண இறஞ்சி எழுந்தது வேழம் பார்வதி பதையே. வேழம் யானை என்ன பண்ணுச்சுப்பா? இத்தகைய பெரும் தவயோகி பாடிய அந்த பாடலில் தம்முடைய மதம் பொழிவதை மறந்து வணங்குறதுக்கு முன் வந்துதான். ஆனா யானைக்கு நாம அறிவுன்னு கணக்கு பண்ணும் பொழுது 5 அறிவு உடையது, அது அறிவில்லாதது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 5 அறிவு உடைய அந்த பிராணியின் இடத்திலும் திருமுறை செல்வாக்கு உற்றிருந்தது என்பதை நாம் சேக்கிழார் வாயிலாக அறிய முற்படுகையில் நம்முடைய திருமுறையினுடைய பெருமை எத்தன்மையது. நமக்கு நோய் விடும் காலங்களில் எல்லாம் நம்மை காப்பாற்றக்கூடியது எத்தன்மையதாக இருக்கிறது. திருமுறைதானே, உயரிய திருமுறை அல்லவா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பல்வேறு விதமாக அச்சப்படுகின்ற காலங்களில் எல்லாம் நாம் இத்தகைய தெய்வ திருமுறையை பாடினால் வந்தவாறு எங்கனே போமாறியதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் என்கின்ற பெருமானுடைய பெருவாக்கிற்கு இணங்க நடக்கும் அல்லவா. அத்தன்மை பொருந்திய எதிரினால் ஏவப்பட்ட அந்த யானை என்ன பண்ணுச்சுப்போ? அவன் சொல்லி கொடுத்தது என்னது, எங்க போயிட்டு என்ன பண்ண சொன்னாங்க, இப்ப அந்த யானை என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் நிகழ்த்தியது யார்? பெருமானார் அல்லவா.
அது நிகழ்வதற்கு அவர் என்ன பண்ணாரு? பெருமானை சதா நெஞ்சில் நினைந்திருந்தார். செய்யக்கூடிய செயல் சிவன் செயலாகவே இருந்தார். செய்வது உழவாரமாக, திருப்பதிகங்களாக பாடுவதாக, 2 தொண்டை அவர் இடையறவுபடாது செய்த காரணத்தினால அந்த தொண்டு அவரை மேலும் உயிர் பெறச் செய்திருக்கிறது. இது அவருக்கு தொண்டுக்கு கிடைத்த மிக பெரும் பரிசாக. அது என்ன பண்ணுச்சாம் பாருங்க அந்த யானை, என் திசையோர்களும் காண இறைஞ்சி எழுந்தது வேழம். அப்படி ஒரு அதனுடைய ஒளி பிளிரிடுகிறது. யானை பிளிரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மரபு பொலி வழக்கில் சொல்லும் பொழுது அந்த பிளிருகிறது என் திசைக்கும் கேட்கும்படியாக அது பிளிர்ந்ததாம். ஆனா அதோட விட்டுருவாங்களா? ஆண்ட அரசை வணங்கி அஞ்சி அவ்வேழம். வேழம் அஞ்சியது. இப்போ நாவுக்கரசு பெருமானார் அஞ்சல, அந்த வேழம் அஞ்சியதான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போயிருந்தோமே அப்படின்னு நினைச்சு அது அஞ்சுகிறதாம். அந்த அரசை வணங்கி அஞ்சி அவ்வேழம் பெயர தூண்டிய மேல் மரப்பாகர் கொடைக்கு அடர்த்தி குறித்து மீண்டும் அதனை அவர் நிறை செய்து ஆற்றிட வீசியின்று அவர் தங்களையே கொன்று அமணர் மேல் ஓடித்து எதிர்ந்தே. அந்த களிறு அவரை வணங்கி வந்தது பொறுக்காம அந்த அமணர்கள் எல்லாம் மீண்டும் அதனை மதம் பிடிக்க செய்து அவர் மீது மறுபடியும் ஏவி விடுறாங்க. அந்த மத யானையானது முதல்ல யாரை காலி பண்ணிச்சுன்னா அந்த பாகர்களை கொல்லுது. கொன்னுட்டு எந்த அமணர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது போல ஏவி விடக்கூடிய தொழில் செய்யறானோ அவனை தேடி ஓடுகிறது. ஓடி அருகர்கள் தம்மை உழறி மிதித்து பிளந்து நாடி பலரையும் கொன்று நகரம் கலங்கி மருக நீடிய வேலைகளுக்கும் நெடு மந்திரகிரி போல ஆடி அவ் யானையும் மன்னர்க்கு ஆகுலமாக்கியது அன்றே. மன்னனுடைய மனம் கலங்கும்படியாக அந்த நிகழ்வுகள் யாவும் நிகழ்ந்தது. பல இடங்கள்லயும் ஓடிச்சு, மிதித்தது, பிளந்தது, பலரையும் கொன்றது, நகரம் கலங்கியது. இத்தகைய பெருநிகழ்வு யாவும் ஒரு சேர நிகழ்ந்ததை கண்ட மன்னன் மனம் கலக்கமுற்றான். யானையின் கையில் பிழைத்த வினை அமன் கையர்கள் எல்லாம் மனம் அழிந்து மயங்கி வருந்திய சிந்தையராகி யானை நிலமன்னன் தாலியை தனித்தனி வீழ்ந்து புலம்ப மேன்மை நெறிவிட்ட வேந்தன் வெகுண்டு இனி செய்வது என்கின்றான். அவன் தெரிஞ்சிய பாடில்லை, யானை பாடம் கத்து கொடுக்குது, அவன் தெரிஞ்சுக்கல. சுண்ணாம்பு கலவாய் பாடம் எடுத்தது, அவன் தெரிஞ்சுக்கல. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் தோல்வியை தழுவக்கூடியவர்களாகவே இந்த அமணர்கள் உடைய செயல்பாடுகள் யாவும் காட்சி கொடுக்கப்படுகின்றது. எங்கள் சமயத்தில் நின்றே நாடிய முற்றி நிலையால் எங்கள் எதிரேறி அழிய யானையால் வண்ணம் நின்றேர் பங்கப்படுத்தவன் போக பரிபவம் தீரும் உனக்கு ஒங்கு அழல் போக அதன் பின் புகை அகன்றால் நம்முடைய சமயத்துல அவன் நின்று பல விஷயங்கள் அவன் ரொம்ப ஆழமா கத்துக்கிட்டாரு. பாகீச முனிவர்னு சொல்லக்கூடியவரு. அதனால அவன் நெருப்புல இருந்து தன்னை எப்படி பழிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறான். யானையில் இருந்து நம்மளுடைய உயிரை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வித்தையை அவன் அறிந்தவனாக அவன் மறுபடியும் நமக்கு ஏவி விட்டான். பாத்தீங்களா, அதான் அவன் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி. அதனால
அவனுடைய வஞ்சம் போகக்கூடிய அந்த நுட்பத்தை நாம தெரிஞ்சு அவனை நெருப்பு மேல தண்ணி ஊற்றியதும் புகை முன்பு சில நேரம் வீசுவது போலும் அவன் கற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம போக்கினால் மட்டும்தான் அத்தகைய தீயவனை நாம் முழுமையாக அறுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவில்லாத உலகில் அவர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். யாரு? வல்லமணர்கள். அவையிருள் அன்னவர் கூற அரும்பெரும் பாவத்து அன்பின் தொல்லை சமயம் அழித்து துயரம் விளைத்தவன் தன்னை சொல்லும் இனி செய்வது என்ன சூழ்ச்சி முடிக்கும் தொழிலோ தன்னுடன் பாகம் திணித்து கடலிடை பாய்ச்சுக என்றார். கூட இருந்தவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப அடுத்த செயலுக்கு நம்ம போயிடுவோம், இதுல இருந்தெல்லாம் அவன் தப்பிச்சிட்டான் இல்லைங்களா, இப்ப நாம செய்ய போறது என்னன்னா ஒரு கல்லுல கயிற்சினால கட்டி அந்த கடல்ல தூய்மை போட்டுரும். நம்ம அவன் போட்டாச்சுன்னா அவன் அந்த கல்லுல இருந்து விடுபட முடியாமல் கடலிடை ஆழ்ந்து போவான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அங்க அந்த விஷயத்தை கேட்ட அரசனானவன், அங்கது கேட்ட அரசன் அவ்வினை மக்களை நோக்கி தீங்கு புரிந்தவன் தன்னை சேமமுறக் கொண்டு போகி பாங்கொரு கல்லில் அணைத்து பாசம் பிணித்தோர் படகி, பாசம்னா கயிறு, தீங்கொலி வேலையினில், வேலைனா கடல், மிக்க ஒளி வீசக்கூடிய அலைகள் நிறைந்திருக்கக்கூடிய கடலில் ஏற்றி வீழ்ச்சியும் என்று விடுத்தான். கடல்ல ரொம்ப தள்ளிட்டுங்க பாவனம். அது என்ன அனுப்பி வைக்கிறார்? யாரு? அந்த பல்லவ அரசன். அவ்வினை செய்திட போகும் அவருடன் போய் அருகந்த வெவ்வினையாளரும், அருக சமயத்துக்கு அந்த வெவ்வினையாளர் என்று மேவிட நாவுக்கரசர் செவ்வியத்தம் திருவுள்ளம் சிறப்ப அவருடன் சென்றார். பவ்வத்தில் மன்னவன் சொன்ன படி முடித்தார பாதக, சொன்னபடி முடித்தார்கள் அப்பாதகர். அப்பரிசு அவ்வினை முத்து அவர் அகன்று ஏகிய பின்னர் ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்பு உடை மெய்த்தொண்டர்தாமும் எப்பரிசாயினுமாக ஏற்றுவன் எந்தையே என்று எப்பிய வன் தமிழ் கண்ணால் சிவன் ஐந்தெழுத்தும் எதை நீங்க செஞ்சீங்கனாலும் எந்தையை ஏற்றுவேன் நான். நம்முடைய தந்தையாகிய சிவபெருமானை போற்றுவது ஒன்றே என்னுடைய தொழில். திட்பமாக திரு ஐந்தெழுத்தை துதிக்கக்கூடியவராக அவர் நிற்கின்றார். கொத்துணை வேதியன் என்னும் தூமொழி நல் தமிழ் மாலையா நமச்சிவாய என்று அற்றமுண்டாக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணவினால் பதிகம் பாடினான். தமிழ் மாலை, தூமொழி தமிழ் மாலை, தூய தூய்மை மிக்க நல்ல தமிழ் மாலை, நமச்சிவாய பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதிகத்தை சுவாமி பாடுறார்.
தொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை பெருந்தடி பொருந்த கை தொழ கத்துணை பூட்டியோர் கடலில் பாட்டினும் நத்துணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்கின்ற அற்புதமான இந்த பதியத்தை பாடியவுடன் அந்த கல்லானது தெப்பமாக மாறி அவிழ்க்கப்பட்ட நிலையில் அந்த கல்லின் மீது வீற்றிருந்து இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானார் தெப்பத்திலே மிதந்து வரக்கூடிய ஒருவராக மாறி திருப்பாதிரி புலியூர் என்கின்ற ஊரின் கண் இருக்கக்கூடிய விட்ட குப்பம் என்கின்ற இடத்திலே அவர் கரையேறும் நிலையை பெற்றார். ஓடமா மாறிச்சு. அந்த நிகழ்வானது இப்பொழுதும் அந்த ஊரில் ஆண்டுதோறும் நிகழ்த்தக்கூடிய ஒரு வைபவமாகவே திகழ்கிறது. அத்தன்மையவராக நாம் நாவுக்கரசு பெருமானரை பார்க்க வேண்டும். துன்பம் நேர்கையில் பெருமானுடைய திருவடியை தவிர வேறெதும் இல்லை. துன்பம் வருங்காலத்திலும் துன்பம் இல்லாத காலத்திலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியான சிந்தை உடையவராக நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானார் விளங்கக்கூடிய அந்த நெறியின் கண் நாமும் நின்று தொழுது வணங்கி தூணீர் அணிந்து பெருமானுடைய கடலையே நினையும் அன்பர்களாய் நாளும் இன்னிசை தமிழால் பாடி பரவசம் அடைவோமாக என்பதாக கூறி இந்த அளவிலே கல் தெப்பமாக மாறிய நிகழ்வோடு நாம் என்று நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.